அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ரைட். ஸோ இப்போ இதுல பாருங்க, இந்த நியமனங்கள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இந்த நியமனங்கள் எல்லாமே இதுல என்னன்னா, நம்ம ஜெனரலைஸ்டா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நிர்வாக அதிகாரம் என்பது இந்த ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபேக்ட்ஸ். இவங்கெல்லாம் நியமிக்கிறான்ற ஃபேக்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல படிக்கிறதுக்கு புதுசா ஒண்ணும் இல்லை. ஆனால் இதை எப்படி நம்ம உள்வாங்கிக்கணும்னா, ஒரு கவர்னர் அப்படிங்கிறவர் மாநிலத்தை நிர்வாகம் செய்வதற்காக தன்னுடைய சார்பு நிலை அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம்தான் நிர்வாக அதிகாரம். The executive powers of the governor lies with the governor. By appointing the executives, they are subordinate to them. அதுதான் நமக்கு முக்கியம். அதை தான் கொஸ்டின்ல புரிஞ்சுக்கணும். ஸோ தனக்கு தேவையான நிர்வாகம் ஆர்டிகல் 153 படி கவர்னர் என்பவர் மாநிலத்துக்கு ஒருவர் இருப்பார். 154 என்ன சொல்லுது? அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் கவர்னரிடம் தான் இருக்கும், ஆளுநரிடம் தான் இருக்கும். அப்ப ஆளுநர் தன்னுடைய நிர்வாக அதிகாரங்களை எவ்வாறு செயல்படுத்துகிறார் என்றால், தன் சார்பிலான இந்த அதிகாரிகள் மூலம். அதற்காக அவர்களை இவரே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். அது மட்டுமல்ல, யூனிவர்சிட்டியோட சான்சலர், பல்கலைக்கழகத்தோட வேந்தர், இதெல்லாம் முதலமைச்சர் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு மசோதா அனுப்பி அது பெண்டிங்ல இருக்கு. சரியா? அதனால முதலமைச்சர் தான் இனிமேல் வேந்தர் அப்படின்றதற்கான அதிகாரம் இன்னும் மசோதா நிறைவேறல. தேசிய நெருக்கடி நிலை விட்டா அப்போது அதிக அதிகாரம் இவர்கிட்ட தான் இருக்கும். அப்போ சுப்ரீம் அத்தாரிட்டி, மாநில அரசுடைய செயல்பாடுகள் எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு இவர் தான் அறிக்கை அனுப்புவார். He submits report to the president. அதுதான் சொன்னோம். அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு அறிக்கை அனுப்புவார். இதுதான் ஃபோர்ட்நைட்லி ரிப்போர்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் மாநிலத்துல ஆட்சி அரசியலமைப்பின்படி நடக்க முடியலன்னா 356 படி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அல்லது ஆட்சி நடத்தல, குறிப்பா அரசியலமைப்பின்படி ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னா மாநில நெருக்கடி நிலையை பரிந்துரைப்பார். ஆனா எல்லா மாநில நெருக்கடி நிலையும் இவர் பரிந்துரைப்படிதான் வரும்னு அவசியம் இல்லை, பரிந்துரை இல்லாமலும் வரலாம். அப்போ குடியரசுத் தலைவர் நேரடி ஆட்சி அப்படின்னு சொன்னோம்னா அது ஆளுநர் ஆட்சி அல்லது அமைச்சரவை இல்லாத ஆட்சி அப்படின்னு பொருள்படும். அப்போ ஆர்டிகல் 356லயோ அல்லது 365லயோ இந்த மாநில நெருக்கடி நிலை அமலுக்கு வந்துருச்சுன்னா மாநிலத்தோட அரசியலமைப்பு தலைவர் உண்மையான தலைவராக மாறி விடுகிறார். சரியா? மிக முக்கியமானது. இப்போ அரசியலமைப்பு தலைவர்னா கவர்னர், அவர் எப்படி ஆயிடுவார்? டியூரிங் எமர்ஜென்சினா அவரே முதலமைச்சர் மாதிரி உண்மையான தலைவராக மாறிவிடுவார். அப்போ மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவரான ஆளுநர் உண்மையான தலைவராக மாறிவிடுவார். அப்படின்னா அவர்கிட்ட தான் அதிகாரங்கள் எல்லாம் இருக்கும். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா இந்த 4 மாநிலங்கள்ல பாருங்க, இந்த 4 மாநிலங்கள், அதாவது 94வது திருத்தம் 2006 படி பீகாருக்கு பதிலாக சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டன. அப்ப பீகாரை எடுத்துட்டு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட சேர்த்தாங்க. அப்படின்னா இந்த இடத்துல சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், முன்னாடி பீகார்னு இருந்திருக்கும், அதுக்கு பதிலா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, இங்க பழங்குடியின அமைச்சரை நியமிப்பது கட்டாயம்னு சொல்ற திருத்தம் 94வது திருத்தம். ஏன்னு சொன்னா அங்க பழங்குடியின மக்கள் தொகை அதிகம், அதனால நிச்சயமா பழங்குடியின அமைச்சர் ஒருத்தர் இருக்கணும். 3 மாநிலத்துல இருக்கணும், பீகார், மத்திய பிரதேஷ், ஒடிசா. ஆனா பீகாரை பிரிச்சு ஜார்க்கண்ட் வந்த போது பீகார்ல எஸ்சி பாப்புலேஷன் தான் அதிகம் இப்பயும், ஜார்க்கண்ட்ல எஸ்டி பாப்புலேஷன் அதிகம். அதனால மத்திய பிரதேசல இருந்து பிரிச்சு சத்தீஸ்கர் வந்துச்சு, பீகார்ல இருந்து பிரிஞ்சு ஜார்க்கண்ட் வந்துச்சு. பீகாரை எடுத்துட்டு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்ன்ற வார்த்தைகளை சேர்த்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 4 ஸ்டேட்ல இது கட்டாயம். அடுத்து சட்டமன்ற அதிகாரம், சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி இல்லையா? ஸோ அப்போ ஆர்டிக்கல் நமக்கு குடியரசுத் தலைவர் எப்படி ஆர்டிகல் 79 படி பாராளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியோ அதுபோல 168 மிக முக்கியமானது. சட்டமன்றம் என்பது ஆளுநர், பேரவை, மேலவை 3 பேரும். ஏன் அப்படி சொல்றோம்னா பாருங்க, சட்டமன்றத்தை கூட்டுவதே யாருன்னா ஆளுநர் தான். சட்டமன்றத்தை கூட்டுவதும் ஆளுநர் தான், கலைப்பதும் ஆளுநர் தான், அதை ஒத்தி வைப்பதும் ஆளுநர் தான். ஆர்டிகல் 174. அடுத்ததா ஆர்டிகல் 175 படி தேர்தல் முடிந்த முதல் கூட்டத்துல அவர் தான் உரையாற்றுவார். இது நம்ம ஆளுநர் உரை. நம்ம ஆளுநர் உரை ஆற்றவே மாட்டார் இல்லையா? கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு போயிடுவார் இல்லையா? அதனால தேர்தல் முடிந்த முதல் கூட்டம், அப்புறம் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டம், இதுல ஆளுநர் உரை நிகழ்த்துவார். அப்ப இதெல்லாமே சட்டமன்றத்தோடு தொடர்புடைய அதிகாரம்.
அது மாதிரி சட்டமன்றத்துல மேலவையில 1/6 உறுப்பினரை இவர் தான் நியமிக்கிறார். 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ் நாமினேட்டட். 1/6 உறுப்பினரை நியமிக்கிறார். சரியா? He nominated for legislative council 1/6 of the members. அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களோட தகுதியின்மை, இப்போ ஒரு எம்எல்ஏ உதாரணத்துக்கு பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றம் தண்டனை அறிவித்த போது, அப்ப அவரை பாத்தீங்கன்னா அவரை அந்த பதவியிலிருந்து விலக்கி அவரை தேர்தல் ஆணையத்திடம் கலந்து ஆலோசித்து அவரை தகுதி இழப்பு செய்ய முடிவு செய்வது ஆளுநர் தான். ஆனா கட்சி தாவல் அப்படின்னு சொன்னா சபாநாயகர். ஓகேவா? அடுத்தது ஆங்கிலோ இந்திய வகுப்பினர் ஒருத்தரை நியமன எம்எல்ஏவா ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா இப்ப 104வது திருத்தத்தின்படி அதை நீக்கியாச்சு. இப்ப கிடையாது இல்லையா? சோ அது நமக்கு தெரிந்த விஷயம் தான். அப்போ 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஜனவரி 25, 2020 அப்போ அமலுக்கு வந்துச்சு. சோ அதன்படி இந்த முறை கிடையாது. அடுத்தது விதி 200 படி ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதலை அனுப்புகிறார். அப்போ ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம் அல்லது அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் மறுக்கலாம். சில மசோதாக்களை விதி 201 படி குடியரசுத் தலைவர், அதாவது 200 படிதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். 201 படி குடியரசுத் தலைவர் அதன் மேல் நடவடிக்கை எடுப்பார். அப்போ குடியரசுத் தலைவர் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், ஒப்புதல் அளிக்க மறுக்கலாம் அல்லது மாநில அமைச்சரவையின் பரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம். ஸோ இதுல நான் மேல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கிறேன். சரியா? இதுல நான் ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு இதா இருக்கும் மொபைல்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் டாப்ல மேல கொண்டு போய்க்கிறேன். ஸோ அதை நீங்க பாத்துக்கோ. அதனால ஹைலைட் பண்ணாம விட்டுறேன். ஸோ அதுல பாருங்க, இம்மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம். அப்போ ஆர்டிக்கல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆர்டிக்கல்ப்பா. ஒன்னு 200, இன்னொன்னு 201. இந்த 200 அப்படிங்கிறது என்னன்னா, கவர்னர் ஒரு பில் வரும்போது அவர் என்ன பண்ணலாம். 201ன்னா என்னன்னா, ஒரு மாநில மசோதா குடியரசுத் தலைவருக்கு வருது, அப்ப அவர் என்ன பண்ணலாம். அப்ப மாநில மசோதாவின் மீது கவர்னர் எடுக்கும் நடவடிக்கை 200, குடியரசுத் தலைவர் எடுக்கும் நடவடிக்கை 201. கிளியரா? சோ குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், ஒப்புதல் அளிக்க மறுக்கலாம் அல்லது மீண்டும் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். சப்போஸ் மாநிலத்துல மறுபரிசீலனை செய்து மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா அப்பவும் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஓகே. ஆனா ஆளுநர்னா அது ஒப்புதல் அளிக்கணும். பட் இவர் அளிக்க தேவையில்லை. அது மாதிரி அடுத்ததா பாருங்க, பட்ஜெட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய அறிக்கை, இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸை கவர்னர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல சப்மிட் பண்ணுவார். இதெல்லாம் சட்டமன்றத்தோடு தொடர்புடைய அதிகாரம். அடுத்து நிதி அதிகாரம். ஆளுநர் ஆர்டிகல் 200 படி 202 படி வரவு செலவு திட்டத்தை, அதாவது பட்ஜெட்டை வாசிப்பது யாருன்னா நிதியமைச்சர். ஆனா பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய பொறுப்பு யாருது அப்படின்னு சொன்னா ஆளுநரோட 202 படி. அடுத்தது மானிய கோரிக்கைகள். மானிய கோரிக்கைனா ஒவ்வொரு பட்ஜெட் செஷன்லையும் ஒவ்வொரு துறையும் தனக்கு தேவையான நிதியை பரிந்துரைக்குமாறு அதாவது சட்டமன்றத்துல கோருவாங்க. அதுக்கு ஆளுநர் ரெக்கமெண்டேஷன் அவசியம். பண மசோதா ஆர்டிகல் 129 படி பண மசோதாவை அறிமுகப்படுத்தணும்னா ஆளுநர் பரிந்துரை அவசியம். ஒரு மணி பில் வித்தவுட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கவர்னர் cannot be introduced before the legislature. அப்ப பண மசோதாவை ஆளுநர் பரிந்துரைப்படிதான் அறிமுகப்படுத்த முடியும். அவசர கால நிதி கண்டிஜென்சி ஃபண்ட். இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆளுநருக்கு அவருடைய பொறுப்பில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப எப்படி குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசுடைய அவசர கால நிதி கொடுத்திருக்காங்களோ அதே போன்று ஆளுநருக்கும் இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் உண்டு இல்லையா? சோ நம்ம ஆர்டிகல் 266, 267 சோ அதுல நம்ம படிக்கிறோம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார், ஃபினான்ஸ் கமிஷன், ஃபார் எவ்ரி 5 years once. சோ அதே மாதிரி சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் ஆளுநர். சமர்ப்பிப்பவர் பாருங்க நிதியமைச்சர், ஆனால் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் ஆளுநர். அடுத்து நீதித்துறை அதிகாரத்துல பார்த்தோம்னா ஆர்டிகல் 233 படி மாவட்ட நீதிமன்றம், துணைநிலை நீதிமன்றம், இந்த நீதிபதிகளோட பதவி உயர்வு, நியமனம், இது எல்லாத்தையுமே ஆளுநர் தான் இதை டிசைட் பண்றாரு. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்டு, ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், ப்ரமோஷன், இது எல்லாமே அவர் தான் பண்ணுகிறார். அடுத்ததா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது ஆளுநரின் ஆலோசனை ஆர்டிகல் 279. இப்போ நம்ம உயர் நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்கிறா அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர்.
ஆனா குடியரசுத் தலைவர் ஆளுநரின் ஆலோசனையையும் கேட்பார், அந்த மாநிலத்தோட ஆலோசனையும் கேட்பார். அது மாதிரி ஆர்டிகல் 161 மிக முக்கியமானது, ஆளுநருடைய மன்னிக்கும் அதிகாரம். அப்ப பார்டனிங் பவர், இந்த பார்டனிங் பவர் வந்து ராணுவ நீதிமன்ற தீர்ப்பு, தூக்கு தண்டனை தவிர மற்ற தண்டனைகளை ஆளுநர் மன்னிக்கலாம். ராணுவ நீதிமன்றம் தூக்கு தண்டனை, அதாவது மரண தண்டனைனா அதை குடியரசுத் தலைவர் தான் மன்னிக்க முடியும். மற்றபடி மற்ற எல்லா வகையாக மாநில அரசு குறிப்பிட்ட தண்டனை எல்லாத்தையும் ஆளுநர் மன்னிக்கலாம். அடுத்ததா விருப்புரிமை அதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர். இந்த டிஸ்கிரிஷனரி பவர்னா ஆளுநர் தன் விருப்பப்படி தானே அமைச்சரவை ஆலோசனை இல்லாமல் செயல்படுத்துவது. இப்போ ஒரு குற்றவாளியை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளுநர் அமைச்சரவை ஆலோசனைப்படிதான் மன்னிக்க முடியும். ஆனா இது பாருங்க, பெரும்பான்மை இல்லாத சூழலில் எக்கட்சி தலைவரையும் முதல்வராக்க முடியும். இஃப் நோ பார்ட்டி கெட்ஸ் மெஜாரிட்டி. இப்போ ஒரு கட்சிக்கு சரியான மெஜாரிட்டி இல்ல, அப்ப யாரை முதலமைச்சர் ஆக்குவது இவர்தான் முடிவு செய்வார். அடுத்தது பெரும்பான்மை இல்லாத சமயத்துல, சப்போஸ் மெஜாரிட்டி இல்ல, அமைச்சரவை கலைப்பது. இப்போ ஆளுங்கட்சி திமுக அரசாங்கம் இருக்கு, அவங்க பெரும்பான்மை இழந்துட்டாங்கன்னா அப்ப அவங்க அமைச்சரவையை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இதை ஆளுநர் தானே முடிவெடுக்கலாம். அதே போல மாநில மசோதாக்களை குடியரசுத் தலைவர், ஒரு பில்லு வருது, இப்ப நீட்டுக்கு எதிரான பில்லு வருது, அந்த பில்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன்னு அனுப்புறாரு. அது குடியரசுத் தலைவருக்கு ஏன் அனுப்புறேன்னு நம்ம கேட்க முடியாது, அது டிஸ்கிரிஷன். அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 356 படி மாநில நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த ஸ்டேட் எமர்ஜென்சி. அப்ப ஸ்டேட் எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்தணும்னு பரிந்துரை செய்யும் போது மாநிலத்தோட பரிந்துரை தேவையில்லை, நம்மளை கேட்க தேவையில்லை, அவரே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடலாம். டிஸ்கிரிஷன். அது மாதிரி இந்த விருப்புரிமைங்கிறது ஆளுநரின் சொந்த முடிவு, இதுக்கு ஆலோசனை எல்லாம் எதுவுமே தேவையில்லை. அடுத்தது ஆளுநருடைய சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லயே இருக்கும். அதாவது இப்ப அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்லாம் இந்த ராயல்டி, அதாவது மினரல் லைசன்ஸ்ல ராயல்ட்டியா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத அவரு இந்த ஊர்ல மட்டும் டிசைட் பண்ணுவார், தமிழ்நாட்டுல எல்லாம் கிடையாது. அது மாதிரி மகாராஷ்டிரால விதர்பா, மரத்வாடா, இதுக்குன்னு தனி வாரியம், ஸ்டேட் டெவலப்மெண்ட் போர்டு இவர் அமைப்பார். அஸ்ஸாம், மணிப்பூர் இங்கெல்லாம் பழங்குடியின பகுதிகளை இவர் தான் நிர்வகிக்கிறார். அருணாச்சல பிரதேசத்துல சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறார். இதெல்லாம் இந்த கவர்னருக்கு அந்தந்த ஸ்டேட்ல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, நம்ம ஸ்டேட்ல கிடையாது. அடுத்தது கவர்னருடைய ஆர்டினன்ஸ் பவர். இப்ப கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம். அதுக்கு என்ன பேருன்னா அவசர சட்டம். பொதுவாக சட்டமன்றம் சட்டம் இயற்றும் இல்லையா? எப்போ சட்டம் இயற்றும்னா சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும்போது. சப்போஸ் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்காத போது அவசரமான சட்டம் இயற்றணும், அப்ப ஆளுநர் எப்ப வேணாலும் சட்டம் போடலாம். அந்த சட்டத்தை எப்ப வேணாலும் திரும்பவும் பெறலாம். ஓகேவா? சோ இதுக்கு குடியரசுத் தலைவர் வழிகாட்டுதலுடனும் ஏற்றலாம், இல்லாமலும் ஏற்றலாம். சில நேரம் மத்திய அரசை சொல்லுது, அதன்படியும் ஏற்றலாம். இதுல சில குடியரசுத் தலைவருக்கு நிறுத்தி வைத்திருக்கும் மசோதாக்கள், அந்த மசோதால அவசர அவசியம் கருதி சட்டம் இயற்ற முடியுமா அப்படின்னா முடியும். ஆனா அதை திரும்பி பெற்றுக்கொண்டு முடியும். சோ அது சில மசோதாக்கள், இப்போ பில் ரிசர்வ்ட் ஃபார் பிரசிடென்ட் அசன்ட் கண்டெய்னிங் லா விச் இஸ் இன்கான்ஸ்டிடியூஷனல், அதுல சட்டம் இயற்ற முடியுமா? அப்போ இந்த மசோதாக்கள்லாம் அவசர சட்டமாக ஏற்றப்பட்டாலும் சட்டப்பேரவையில மீண்டும் அது கூடிய 6 வாரத்துக்குள் ஒப்புதல் அளித்தால் மட்டும்தான் செல்லுபடியாகும். சோ அதுதான் அவசர சட்டத்தோட முடிவு. சட்டமன்றம் கூடியதிலிருந்து 6 வாரம். அந்த சட்டமன்றம் கூடிய 6 வாரத்திற்குள் ஒப்புதல் அளித்தால் சட்டமாகும். ஆனால் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் காலாவதி ஆகிவிடும். அப்போ if it becomes law, if it is agreed only within 6 months of it reassembly, இல்லைன்னா அது லேப்ஸ் ஆகும். சப்போஸ் சட்டமன்றம் கூடல அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நிச்சயமா 6 மாசத்துக்குள்ள ஒரு கூட்டம் கூடிதான் ஆகணும். கூடுனதுக்கு அப்புறம் அது 6 வாரத்துக்குள்ள, அப்போ சட்டமன்றம் மீண்டும் கூடியதுல இருந்து 6 வாரங்கிறதான் டைம் லிமிட். ஓகேவா? அடுத்ததா இதெல்லாம் சில ஃபேக்ட்ஸ். சுதந்திரத்தின் போது தமிழ்நாடு ஆளுநரா இருந்தவர் ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நை. அடுத்து குடியரசு தினமான போது கிருஷ்ணகுமார் சிங் இருந்தார், ரிபப்ளிக் ஆன போது 1950ல. ஸோ இவங்க 2 பேரும் ஆளுநர்கள்ல வர்றாங்க. அது மாதிரி தற்காலிக ஆளுநராக செயல்பட்டு இருக்கிறாங்க 3 பேரு. ஸோ அவங்க வந்து PV ராஜமன்னார், அடுத்து கோவிந்தன் நாயர், அப்புறம் இஸ்மாயில், MM இஸ்மாயில். இவங்கெல்லாம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் ஹைகோர்ட்டா இருந்த போது ஆளுநர் பதவி காலியான போது
தமிழ்நாட்டோட பொறுப்பு ஆளுநரா இருந்திருக்கிறாங்க. சரியா? ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்ப வித்யாசாகர் ராவ் இருந்தாரு இல்லையா? வித்யாசாகர் ராவ் மகாராஷ்டிரா ஆளுநரா இருந்து தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநரா இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி இந்த பக்கத்து மாநிலம் அல்லது வேற மாநில ஆளுநர்கள் தான் பொறுப்பாக இருக்கிறார்கள். மதராஸ் மாகாணம் என்று பெயர் மாற்றும் போது உஜ்ஜல் சிங் இருந்தாரு. தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பிவி, பதவி விலகினதும் அவங்கதான். சோ அதுக்கு அடுத்தது 2 முறை அல்லது நீண்ட காலம் தமிழ்நாட்டு ஆளுநர் இருந்தவர் சுர்ஜித் சிங் பர்னாலா. குறைந்த நாட்கள் இஸ்மாயில் தான் 9 நாள் இருந்தாரு. முதல் பெண் ஆளுநராக உத்தரப்பிரதேசத்துல சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க. ரைட்டா? சோ அடுத்து முதலமைச்சர் பார்த்தலாம். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பால் மாநிலத்துல நாடாளுமன்ற மக்களாட்சி முறையில ஆளுநர் பெயரளவு நிர்வாகி தான். சோ பேருக்கு தான் அவர் தலைவராக இருக்கிறார். உண்மையான தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா முதலமைச்சர். சோ ரியல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட். இந்த முதலமைச்சர் பதவி 163ல தான் இருக்கு. இந்த 163ல முக்கியமா நம்ம 162 வரைக்கும் கவர்னர். 163ல நல்லா கவனிங்க. There shall be a council of minister headed by the chief minister to aid and advise the governor in exercise of his executive powers ன்னு சொல்றான். அதாவது நம்ம 153 என்ன சொல்லுது? மாநிலத்திற்கென ஆளுநர் ஒருவர் இருப்பார். 154 என்ன சொல்லுது? அவரிடமே அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் இருக்கும். அப்போ அவர் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்க முதலமைச்சர் தலைமையில் ஓர் அமைச்சரவை இருக்கும். இந்த இடத்துல காலி பண்ணிட்டான். அப்போ 154 பெருசா 163 பெருசா அப்படின்னு யோசிச்சா 163 தான். அதாவது 154ங்கிற விதிப்படி ஆளுநருக்கு அறிவுரை, அதாவது ஆளுநர் தான் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்க முதலமைச்சர் தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்குப்பா. அதன்படிதான்ப்பா ஆளுநர் செயல்படணும். அப்ப நீதான்ப்பா அதிகாரம் வச்சிருக்க, ஆனா நான் சொல்றபடிதான்ப்பா கேட்கணும்னு ஒருத்தர் சொல்றார். அவர் தான் முதலமைச்சர். அப்ப அவர் தான் உண்மையான அதிகாரி. எஸ். அப்ப முதலமைச்சரை நியமனம் பண்ணிடலாம். முதலமைச்சரை நியமனம் செய்வது யாரு? ஆளுநர். ஆர்டிகல் 164. யாரை முதலமைச்சரா செய்வாரு? பெரும்பான்மை பெறும் கட்சி. யாரை வேணாலும் முதலமைச்சரா நியமிக்க முடியாது. சட்டப்பேரவையில எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சி. சப்போஸ் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத சூழலில் தன் விருப்புரிமையை பயன்படுத்தி முதல்வராக்கலாம். ஒருவேளை யாருக்குமே சரியான மெஜாரிட்டி இல்லைன்னா அப்ப யாருக்கு மெஜாரிட்டி இருக்குமோ அவரை ஆக்கலாம். யாரு மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணுவாரோ. சரியா? அப்ப இதைத்தான் நம்ம விருப்புரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். டிஸ்கிரிஷன். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? குறிப்பிட்ட காலத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கேட்டுக்கொள்ளணும். பெரும்பான்மை நிரூபிக்க எவ்வளவு நாள்? பொதுவாக பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா 1 மாசம் மேக்சிமம் கொடுத்துருக்கான். ஆனா அவ்வளவு நாள் ஆளுநர் கொடுக்க மாட்டாங்க. ஷார்ட் பீரியட் தான் கொடுப்பாங்க. 3 டேஸ்க்குள்ள 5 நாளைக்குள்ள பெரும்பான்மை நிரூபிங்க. சரி, ஒரு சட்டமன்றத்துல உறுப்பினரா இல்லாமல் ஒருவர் ஆளுநர் ஆகலாமா? முதலமைச்சர் ஆகலாமா? 6 மாத காலத்துக்கு நியமிக்கப்படலாம். அதுக்கப்புறமா 6 மாசத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினரா மாறிடணும். சரியா? அது அமைச்சரும் அது மாதிரி ஆகலாம். சோ முதல்வராக நியமிக்கப்பட 2 அவையில ஏதேனும் ஒரு அவையில உறுப்பினரா இருந்தா போதும். மேலவையில இருக்கலாம், கீழவையில இருக்கலாம். எம்எல்ஏவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எம்எல்சியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாஜி, மொராஜி தேசாய் இவங்கெல்லாம் தான் எம்எல்சியா இருந்து முதல்ல அமைச்சர், அதாவது முதலமைச்சர் ஆனவங்க. சரியா? சோ சீஃப் மினிஸ்டர் ஃப்ரம் அப்பர் ஹவுஸ் நிறைய பேர். யோகி ஆதித்யநாத் கூட பாத்தீங்கன்னா மேலவை உறுப்பினர் தான். ஆனால் முதல்ல அந்த மாதிரி ஆனது பம்பாயிலையும் மெட்ராஸ்லயும். சரி, முதலமைச்சரை ஆளுநர் நியமிச்சிட்டாரு. பதவி பிரமாணம் யார் செய்து வைப்பா? அவரே தான் பண்ணி வைக்கிறார், ஆளுநர். சரி, பதவி காலம். அடுத்து முதலமைச்சரோட பதவி காலம் எத்தனை வருஷம்? 5 வருஷம் கிடையாது. பதவி காலம் முடிவு செய்யப்பட்டதல்ல. அப்படின்னா ஆளுநர் விரும்பும் வரை. ஆளுநர் விரும்பும் வரைனா ஆளுநருக்கு பிடிக்கலன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாரா? இல்ல, பெரும்பான்மை உள்ளவரை. பெரும்பான்மை உள்ளவரைனா பொதுவா எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஓகேவா? சோ அப்போ பதவி காலம் நாட் அ பிக்ஸ்டு டென்யூர். முதலமைச்சருக்கு சரியான பிக்ஸ்டு டென்யூர் கிடையாது. 5 வருஷம் 4 வருஷம் அப்படிலாம் கிடையாது. பெரும்பான்மை எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம். 3 வருஷம் தான் மெஜாரிட்டி இருக்கு, எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கு, 3 வருஷம் தான். அதுக்கு மேல அவரால் பதவியில் இருக்க முடியாது. சம்பளத்தை பார்த்தலாம். சம்பளம் சட்டமன்றம் தான் தீர்மானிக்குது. சரியா? சட்டமன்றம் எம்எல்ஏக்களுக்குரிய சம்பளத்தை விட அவருக்கு சில படிகள் மட்டும் அதிகம். இப்ப தமிழ்நாட்டுல 1,05,000 ரூபாய் எம்எல்ஏக்களுக்கான சம்பளம். அதே பேசிக் சம்பளம் தான் முதலமைச்சர்.
அடுத்து ராஜினாமாவை யார்கிட்ட கொடுப்பார்? ஆளுநர்கிட்ட தான் கொடுப்பார். முதலமைச்சர் தனது ராஜினாமாவை ஆளுநரிடம் அளிக்கலாம். அடுத்தது, இஃப் ரெசிக்னேஷன் ஆஃப் த சிஎம், முதல்வரின் பதவி விலகல் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகியதாக கருத்தில் கொள்ளப்படும். சப்போஸ் முதலமைச்சர் ரிசைன் பண்ணிட்டார்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகியதாக கருதப்படும். அப்ப எல்லாரும், இப்ப ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்ற போது அவங்களுடைய பதவி போயிருச்சு, எல்லா அமைச்சர்கள் பதவியும் போயிருச்சு. பிறகு ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது எல்லா அமைச்சர் பதவியும் போயிருச்சு. ஒரு முதலமைச்சர் ரிசைன் பண்ணாலும் எல்லா அமைச்சரோட பதவியும் போயிடும். இது அமைச்சரவையோட வாழ்நாள் என்பது முதலமைச்சரோட கையில இருக்கு. முதலமைச்சர் பதவி விலகுனா அமைச்சரவையும் போயிடும், அல்லது ஆளுநர் பதவி நீக்குனா போயிடும். சரியா? அப்ப தகுதிகள், முதலமைச்சருக்கு செப்பரேட் குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அவர் என்ன பண்ணணும்? இந்திய குடிமகனா இருக்கணும், மாநில சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவுக்கான தகுதிகள் இருக்கணும், 25 வயசு முடிஞ்சிருக்கணும். இது மாதிரியான தகுதிகள் தான். பதவி எப்போ காலியாகும்? இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட்ஸ். முதலமைச்சர் பதவி பாருங்க, ராஜினாமா செஞ்சா காலியாயிரும். முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டா என்ன ஆயிரும்? காலியாயிரும். பதவியில் இருக்கும்போது இறந்து விட்டால், ஆளுநர் பதவி நீக்கம் செய்து விட்டால், ஆளுநர் தகுதி இழப்பு செய்து விட்டால், சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை இழந்து விட்டால், இது எல்லா டைம்லயும் காலியாகும். அப்ப ராஜினாமா பண்ணா. இன்னொரு விஷயம், இந்த பதவி காலியாகுதுங்கிறது முதலமைச்சர் பதவி மட்டுமல்ல, அமைச்சர்கள் பதவியும் சேர்ந்து காலியாகும். பதவியில் இருக்கும்போது இறந்துட்டாங்க, ஜெயலலிதா இறந்தாங்க, அமைச்சர்கள் பதவியும் போயிடும். ஆளுநர் பதவி நீக்கம் செஞ்சாங்க, கர்நாடகால ஜெயில அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க இல்லையா, அப்ப அவங்க பதவியை நீக்கம் செஞ்சோடனே எல்லாத்தோட பதவியும் போயிருச்சு. இப்போ ஆளுநர் தகுதி இழப்பு செய்யறாங்க இல்லையா, அப்ப எல்லாரோட பதவியும் போயிடும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ரிசைன் பண்ணாரு இல்லையா, சோ அப்ப எல்லாரோட பதவியும் போயிடும். புதிய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை இழந்து விட்டால் அப்ப முதலமைச்சர் பதவியும் போயிடும், அமைச்சர் பதவியும் போயிடும். அதுதான் இந்த ஊதியம் சட்டமன்றத்தை தீர்மானிக்கிறது. முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை சம்பளத்தை தான் பெறுகிறார். தற்போதைய அடிப்படை சம்பளம் 1,05,000. ஓகேவா? சோ அடுத்ததா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தரலாம். அமைச்சரவையோடு தொடர்புடையவை. அதாவது முதலமைச்சர் தான் அமைச்சரவைக்கு தலைவர். அப்படின்னா ஒட்டுமொத்த எல்லா அமைச்சர்களுக்கும் தலைவர் யார் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் தான். He is the head of the council of ministers. நம்ம எல்லா அமைச்சர்களுக்கும் தலைவர் அல்லது அமைச்சரவையின் தலைவராக அவர்தான் பணிகளை கவனிக்கிறார். முதலமைச்சர் பரிந்துரைப்படிதான் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். இப்ப உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கணும், அல்லது ஸ்போர்ட்ஸ் துறைக்கு அமைச்சராக்கணும், நிதி அமைச்சராக்கணும், விளையாட்டுத்துறை அமைச்சராக்கணும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக்கணும், எல்லாத்தையும் முடிவு செய்வது முதலமைச்சர். அதன்படிதான் ஆளுநர் நியமிப்பார். அதே மாதிரி துறைகளையும் முதல்வர் அமைச்சர்களுக்கான துறையை ஒதுக்கீடு செய்கிறார். முதலமைச்சர் தான் முடிவு பண்றார். அதே மாதிரி ஒரு அமைச்சரை பதவி விலகுமாறு முதலமைச்சர் கேட்டுக்கலாம். அப்படி அவர் பதவி விலகலைன்னா ஆளுநருக்கு பரிந்துரை செய்து அவரை பதவியிலிருந்து நீக்கிடலாம். சரியா? சோ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது அப்படிதான். ஐடி மினிஸ்டர் பதவி விலகுமாறு கேட்டாரு, அவருக்கு ஒத்துக்கல, ஆளுநர்கிட்ட சொல்லி நீக்கிட்டார். அப்ப முதலமைச்சர் நினைச்சா எந்த ஒரு அமைச்சரையும் பதவி நீக்க முடியும். அதன் பிறகுதான் அவர் மேல எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. சோ முதலமைச்சர் நினைச்சா யாரையும் நீக்கிடுவாரு. அப்ப ஆளுநர்கிட்ட சொன்னா போதும். ஆளுநர் ஏன் நீக்க சொல்றீங்கன்னு கேட்க முடியாது. சரியா? அது அவர் விருப்பம். என்னோட அமைச்சரவையில இவர் இருக்க வேண்டாம். அடுத்த அமைச்சரவை கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் இவர்தான். He presides over the meetings of council of ministers. அதே மாதிரி அமைச்சரவையின் தலைவர் முதல்வர். அதனால அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடியும், குறைக்கவும் முடியும். இவர் விருப்பம்தான். சரியா? முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்து அமைச்சரவையின் வாழ்நாளையே முடிவுக்கு கொண்டு வந்தோம். இதுதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். அப்போ அமைச்சரவையோடைய டென்யூர், அவருடைய அந்த வாழ்நாள் என்பது முதலமைச்சர் கையில இருக்கிற வரைக்கும் தான். முதலமைச்சர் ரிசைன் பண்ணாருன்னா மொத்த அமைச்சரவையும் காலி. நான் முதலமைச்சர் தான் ரிசைன் பண்ணான்னு சொல்ல முடியாது. ரைட்டா? சோ அதனால முதலமைச்சர் ராஜினாமா அல்லது இறப்பினால் அமைச்சரவை தானாகவே கலைந்துவிடும். ஆனால் ஒரு அமைச்சரின் ராஜினாமாவோ இறப்போ அந்த அமைச்சரின் பதவியை மட்டும்தான் காலியாக்கும். அதனால அமைச்சரவையின் ஆயுட்காலம் தொடர்ந்து இருக்கும். ஒரு அமைச்சருடைய ராஜினாமாலாம் அவருடைய பதவியை மட்டும்தான் காலியாக்கும். சரியா? ஆனா முதலமைச்சருடைய ராஜினாமா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி நீக்கிவிடும். அடுத்தது ஆளுநர் தொடர்பானது பார்க்கலாம். இந்த ஆளுநர் தொடர்பானதுன்னா
பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்ப அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் சேனல் யாருன்னா முதலமைச்சர் தான். இப்ப அமைச்சரவைக்கு ஒரு முடிவை ஆளுநர் தெரிவிக்கணும்னா முதலமைச்சர் மூலமா தான் தெரிவிக்க முடியும். அமைச்சரவையில ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா அதை முதலமைச்சர் மூலமா தான் ஆளுநருக்கு போகும். அப்ப இது ரெண்டுக்குமான கம்யூனிகேஷன் சேனல் யாரு அப்படின்னு சொன்னா கவர்னர் தான், சாரி முதலமைச்சர் தான். ரைட்டா? அதே போல மாநில நிர்வாகம் தொடர்பாக ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆளுநருக்கு இவர்தான் தெரிவிப்பார்.